தீய சக்தியை தூய சக்தியா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு விஜய். அதிமுக வரவங்க எல்லாம் வந்து உடைப்பு கிடையாது கட்சி, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க. இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் 20 பேசுறேன், இப்ப பேசுறேன், 20 என்ன பேசுறது இல்லையா? அதெல்லாம் தெரியல. இப்பவே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப மதிமுக முன்னாடி சொன்னோம்ல, திரையோக தான் சொல்றாங்க, சீக்கிரம் நம்ம பொதுக்குழு எல்லாம் பேசி முன்னெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரு லெட்டர். நம்ம வேற சின்னத்துல இருந்தா கூட நம்ம வேற கட்சி தானே, ஒரு லெட்டர் எழுதி வாங்கினோம் ஸ்டாலின் கிட்ட. இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டா அவன் போயிடலாங்கிற முயற்சியில இருக்காங்க. லெட்டர் எழுதி வாங்கிக்கலாம், தேர்தல் ஆணையம் போல அந்த லெட்டர் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்போம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல அதுக்கு திமுக வந்து லெட்டரே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ராஜதந்திரம் மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறாரு வைக்கோ. ஒரே 2 தீப்பெட்டி மட்டும் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருப்போம். ஒருவேளை தீப்பெட்டில நின்றுந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்களா? அவங்க நம்புறாங்கப்பா. எந்த புது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, மக்கள் பவன் அதாவது ராஜ்பவன்ல போயிட்டு அடிக்கிறாங்களோ இல்லையோ, டக்குனு திருவள்ளூர் பக்கம் திருப்பி திருவள்ளூருக்கு காவி கடையை அமைச்சிருவாங்க. ஆரஞ்சு போயிட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அரலேக்கர் என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளூருக்கு காவி உடை வந்து திருப்பி வந்து போட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காரு. அதற்கு எதிர்கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருந்தும். இன்றைக்கு இந்த திருச்சியில் அண்ணன் அவர்கள் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதே திருச்சியை தங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகரை தளபதியின் கோட்டையாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு, சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்ம எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனேயே இந்த திருச்சியின் முதலாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனா இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். உங்களை போல இங்க இடத்துல இருக்கக்கூடிய பல பேரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்றிலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். வேற எந்த தலைவராலும் அது முடியாது. பல்வேறு மேடைகள்ல அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பிரச்சாரங்கள் போது பல்வேறு மேடைகள்லயும் பேசியிருக்கிறேன். அந்த ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திடுறேன். பல இடங்கள்ல சொன்னேன்,